ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் 9வது மாதமான மார்கழி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். மார்கழி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் 9வதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் மற்ற தமிழ் மாதங்களை போல இல்லாமல் அதிக சிறப்புடையது. இந்த மாதத்துக்குன்னு நிறைய மகத்துவம் நிறைந்து இருக்குது. மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் உங்களுக்கு நான் முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்கழி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாதவங்க மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை தொடங்கி ஆணி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும். அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் மார்கழி மாதம் மனிதருக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறாரு. மார்கழி தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுவார். சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்தில் இதனால் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோம்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்களை குறித்து இதனால் நீங்கள் இறைவனிடம் அவர் திருவடி சார்ந்த செயல்களில் மனம் ஒன்ற வேண்டும் என்பது தான் சொல்லப்படுது. அதன்படியே மார்கழியில் சுப நிகழ்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே நேரம் ஆண்டாள் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்து தான் பெருமாளை கணவனாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றாங்க. அதே பாக்கியத்தை நீங்களும் பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க விரதம் இருங்க. மார்கழியில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிக்கிறது மனதுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஓசோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும். இதனால் அதிகாலையில் வெளியே வர்றதுனால அந்த காற்றும் கதிரும் உடலை உங்களுக்கு வலிமைப்படுத்தும். அதனால தான் அதிகாலையில் குளிக்கிறது வெளியே வர்றது ரொம்ப சிறப்புங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மார்கழி மாதத்தில் சிவனுக்கான திருவாதிரை திருவிழா வரும். சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோற்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திருவெம்பாவையில் இடம்பெறுது. சிவனுடைய அடியாளர்களை கணவனாக வர வேண்டும், அவனோடு சேர்ந்து சிவனை தொழ வேண்டும் என்பது திருவெம்பாவுடைய நோக்கம். மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானதே பஜனை தான். இது தொண்டு தொட்டு நடைபெறுது. இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது. இதில் மிருதங்கம், வயலின், ஹார்மோனியம், புல்லாங்குழல் இதெல்லாம் வாத்தியங்கள் இசைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி அந்ததி, திருவெறிப்பா, அப்புறம் சமய பெருகளுடைய கீர்த்தனைகள் பாடல்கள்லாம் பாடப்படுவது இந்த இதில் வழக்கம். மார்கழி மாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசலில் கோலம் போடுவது கூட ரொம்ப சிறப்பு. இதுவும் தொன்று தொட்டு நடைபெற்று வரும். பஞ்சசாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவது நடைபெறும். பஞ்சசாண உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்க சிறப்பு. சில வீடுகளில் கிராமங்களில் அந்த பூ உருண்டையை வரட்டையாக தட்டி சேகரித்து பொங்கல் என்று ஆற்றில் விடுவாங்க. மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி பல புராண நிகழ்வுகள் சொல்லப்படுது. மகாபாரத யுத்தம் கூட மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசங்களில் சொல்லப்படுது. திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல்ல ஆழக்கால விஷம் வந்தது. சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில் தான். இந்திரனால பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்புட்ட போது கோவர்த்தனகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றுறதும் மார்கழியில தான். மகாவிஷ்ணுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவதும் மார்கழியில் தான். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மார்கழியில் பெண்கள் கடக ராசிக்காரங்க அதிகாலையில் நீராடி பாவை நோன்பு நோற்று பெருமாளை வணங்கி திருப்பாவை படிங்க. அந்த கண்ணனே உங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்பதுடைய கனவு நிறைவேறும். ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுவது மார்கழி மாதத்தில் முக்கியமான சிறப்பம்சம். திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம். மார்கழி மாதத்தில் 30 நாட்களுமே திருப்பாவை பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. திருப்பதியில் கூட காலையில் வழக்கமாக பாடப்படக்கூடிய சுப்பிரபாதத்திற்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை ஒழிக்க செய்யப்படும். சிறப்புகள் பல வாய்ந்த மார்கழி மாத விடியற் காலையில் நீங்களும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடி பெருமாளையும் சிவனையும் வணங்கி இறைவனுடைய பேரருளை பெறணும். அதனால தான் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன்.
இப்போ சிறப்புகளை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது மனசாட்சிக்காரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் அனைத்து காரியங்கள்லையுமே சராசரிக்கு கூடுதலான வெற்றிகளை காண்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டிருக்கு. அப்புறம் சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் திட்டமிட்டு சரியாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி திட்டமிட்டு சரியாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். அப்புறம் குடும்பத்தோடு தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் உபதைகள் ஏற்படுறதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய தன்னம்பிக்கையானது மெயினாக அதிகரிக்கும். அதை விட திறமைகளானது உங்களுக்கு பழிச்சிடும். குழந்தைகளை கண்டிப்போடு வளர்க்கணும். அதே நேரம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வரலாம். பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்தீங்கன்னாவே எல்லாத்தையும் முடிக்க முடியும். அதனால் எந்த செயல் செய்தாலும் பதட்டம் இல்லாமல் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது. ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே முடிவு செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் ஏற்படும். தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லாபம் அடைய போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து செயல்படுங்க. இது தொழிலில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடுமையாக உழைக்கணும். அப்போ தான் மேல் அதிகாரிகள் குற்றம் காண்பதிலிருந்து தப்பிக்க முடியும். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதனால் எல்லாத்தையும் சமாளித்து விட முடியும். சிலருக்கெல்லாம் அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்க பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அலுவலகத்திலிருந்து கடன் கெடுத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் அமையும். அந்த அமையும் போதே அந்த யோகத்தை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்குங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அறவையுமே அனைத்தடுத்து செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அரசியல்வாதிகள் நீங்கள் இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் எல்லாத்தையுமே அனைவரையுமே அரவணைத்து செல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கட்சி மேலிடத்துடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுது. உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டு பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் உங்ககிட்ட நட்போடு பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண்பீங்க. கணவரோடு பாசத்தோடு பழகணும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி மகிழலாம். தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றும். மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்தீங்கன்னா கவலைகள் தேவையற்றவை என்பது தன்னால் புரியும். அதை செய்து பெண்கள் இந்த மார்கழியுடைய கடைசி 20 நாட்கள் சேஃபாக இருங்க. அப்புறம் மாணவிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. பழைய தவறுகளை திருத்து கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட ஃபேமிலிக்கும் நல்லது. ஆக மொத்தம் கடகராசி புனர்பூஷம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை அவங்களும் இந்த வீடியோவில் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.